கையப்பிடிச்சு இழுத்ததாக கூறி போலி சாமியாரை பெண் ஒருவர் இழுத்து வந்து அடி வெளுத்த காட்சிகள்தான் இவை. திருவண்ணாமலையில் பௌர்ணமி மட்டுமல்லாமல் சாதாரண நாட்களிலும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். அப்படி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு திருநீறு போட்டு ஆசி வழங்குவது போல பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போலி சாமியார் ஒருவர் சாலை ஓரம் கடை வைத்திருந்த பெண்ணிடம் வம்பிழுத்தார். சத்தம் போட்டதால் அந்த பெண்ணை கல்லால் தாக்க முயன்றார். இதனை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் அந்த சாமியாரை தடுத்து அடித்து விரட்டினார். தன்னை நோக்கி கல்லை வீச முயன்ற சாமியாரை விரட்டி சென்று அவரது ஆடையை பிடித்து இழுத்து வந்த அந்த பெண், கைய பிடிச்சு இழுப்பியா, உன்ன மாதிரி ஏமாற்றியா பிழைக்கிறேன் என கேட்டு போலி சாமியாரை சரமாரியாக தாக்கினார். என்ன அடிக்கிறீங்க? எத்தனை வயசு? என்ன அடிக்கிறீங்க? ஏன் கடந்த வந்து என்ன அசிங்க பண்றீங்க? ரெண்டு பேரும் நான் ஓட்டா எல்லா ஆபீஸ்ல வந்து ஐயா இப்படியா 10 பேர் வந்து கேக்குறாங்க. ஏன் கடைக்கு நேரம் வந்து அடிகள் பல விழுந்தாலும் நகர்ந்து செல்லாமல் முறைத்து பார்த்து கொண்டிருந்ததால் ஆவேசமடைந்த அந்த பெண் செருப்பை எடுத்து வந்து போலி சாமியாரை 2வது ரவுண்டு அடி வெளுத்தார். அந்த பெண்ணிடம் அடி வாங்கினாலும் அசராமல் நின்ற போலி சாமியாரை உள்ளூர்வாசி ஒருவர் அங்கிருந்து விரட்டி விட்டார். கிரிவல பாதையில் இவரை போன்ற 50க்கும் மேற்பட்ட போலி சாமியார்கள் கஞ்சா போதையில் உலா வருவதாகவும் அருளாசி வழங்குவதாக கூறி பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிப்பது, போதையில் பெண்களிடம் அத்துமீறுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதால் அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் பாண்டியன்.